நம்ம கோயம்புத்தூர்ல சிட்டிக்கு நடுவுல காந்திபுரத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான சயின்ஸ் பார்க் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இது வரைக்கும் குழந்தைங்களை கூட்டிட்டு போகல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போக வேண்டிய ஒரு முக்கியமான இடம். கோயம்புத்தூர் ட்ரிப் பிளான் பண்றவங்களும் மிஸ் பண்ணாம அவங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான இடம் இது. இந்த சயின்ஸ் பார்க் ஃபுல்லாகவே சயின்ஸ் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் நிறைய வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸில் படித்த விஷயங்கள், கெமிஸ்ட்ரியில் படித்த விஷயங்கள், அதற்கான மாடல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அந்த மாடல் பக்கத்துலேயே அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் வச்சுருக்காங்க. நீங்கள் அதையே ஒர்க் பண்ணியும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கும் நிறைய விளையாட்டு பொருட்களும் இருக்குது. ஸ்விங், ஸ்லைட் இந்த மாதிரி விளையாட்டு பொருட்களும் இந்த இடத்துல நிறையவே இருக்குது. இந்த சயின்ஸ் பார்க்கில் இருக்கிற வால் ஃபுல்லாகவே சயின்டிஸ்டோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த வால் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க. 39 அறிவியல் உபகரணங்களுக்கான மாடல் வச்சுருக்காங்க. சயின்ஸ் பார்க்குக்குள்ளே என்ட்ரான உடனேயே முன்னாள் குடியரசுத் தலைவரான திரு அப்துல் கலாமுடைய சிலையும் அதுக்கு பக்கத்துலேயே ராக்கெட்டும் வச்சுருக்காங்க. இந்த சயின்ஸ் பார்க்கில் என்னென்ன அறிவியல் உபகரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காற்று திசை காட்டி கருவி, மணி கோபுரம், காற்று வேக அளவி, ஈரமானி, மழைமானி, ஊஞ்சல், பரவளையத்தை கடக்கும் நேர்த்தண்டு, ஆட்டோமொபைல் மாதிரி, நியூட்டனின் 3ஆம் விதி, ஒளியின் திசை வேகம், மைய விலக்கு விசை, பிரம்மாஸ் கோபுரம், பல வகை கண்ணாடிகள், தனிம அட்டவணை, அலை இயக்கம், பரவளையம், ஆற்றல் கடத்தும் வழிகள், சூரிய மண்டலம், ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மாதிரி 39 வகையான உபகரணங்கள் பொருத்தியிருக்காங்க. சயின்ஸ் பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்க வேண்டியதில், அனுமதி இலவசம். அதுவும் மாநகராட்சி பள்ளிக்கு பக்கத்துலேயே தான் இந்த சயின்ஸ் பார்க் அமைஞ்சிருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளி பருவத்தை கடந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது நமக்கு படித்ததெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வரும். நம்ம படித்ததை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்.